ஓகே. இப்போ இந்த ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஃபண்ட். ஸோ எதுக்காக நான் ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து நபார்ட் ரிலேட்டடா கொண்டு வரேன் அப்படின்னா, ஸோ நபார்ட் வந்து மெயினா வந்து ஆர்ஆர்பிஎஸ் ரெகுலேட் பண்றதும் நபார்ட் தான். அ ஐ மீன் ஃபண்டிங்கும் நபார்ட் பண்றாங்க. ரீஃபைனான்ஸ்க்கும் நபார்ட் பண்றாங்க. ஸோ அதனால நபார்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடி வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஃபண்ட். ஸோ ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1995-96 அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனோட இனிஷியல் கார்பஸ் எவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 crores. ஸோ 2000 கோடி வச்சு அப்போ இருக்க ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணார். அண்ட் இட் வாஸ் மெயின்டைன்டு பை நபார்ட். ஓகே, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீம் பேர்லேயே உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். அதாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபண்டிங் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல, அதுதான் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். இது வந்து நபார்டு கிட்ட இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டில் ரோடு போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ரூரலில் ரோடு போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நபார்ட் கிட்ட வந்து இந்த ஃபண்ட்ஸ்லேருந்து லோன் கேட்கலாம். ஸோ அவங்க வந்து லோன் தருவாங்க. அதை வச்சு நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கலாம். ஸோ இந்த பேசிஸில் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். அது நிறைய செக்டர்ஸாக பிரிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் மெயினாக இதுக்கு எங்கேருந்து ஃபண்ட் வருது அப்படின்னு கேட்டால், ஒன்று அலோகேஷன், கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுது. இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னு ஒன்று பார்ப்போம். ஸோ எல்லா பேங்க்ஸும் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் நான் தனியாக எடுக்கிறேன். ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் தனியாக எடுக்கிறேன். ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா என்னன்னா, ஒரு சில செக்டார்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டிங், இத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய கிரெடிட்டில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ லைக் அக்ரிகல்ச்சர் செக்டார், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் மெயினாக ஃபண்டிங் பண்ணுறது தான் என்னது, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டில் எங்கே சொல்ல வரேன்னா, இப்போ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் ஒரு சர்டைன் டார்கெட் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அந்த டார்கெட்டை இன்கேஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ரீச் பண்ணலை, கமர்ஷியல் பேங்க்ஸோ மற்ற பேங்க்ஸ் யார் எல்லாத்துக்குமே டார்கெட் கொடுத்துருக்கு, கரெக்டாக, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த டார்கெட்டை வந்து அவங்க ரீச் பண்ணல அப்படின்னா, அங்கே எவ்வளோ அமௌண்ட் ஷார்ட் ஃபாலாக இருக்கும், அந்த அமௌண்ட் யார்கிட்ட கொடுக்கணும், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் நபார்ட் கிட்ட அது டெபாசிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஷார்ட் ஃபால் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 கோடி வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் பண்ணணும் உங்கள் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 90 crores தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அந்த 10 crores எங்கே டெபாசிட் பண்ணணும், நபார்ட் கிட்ட ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் டெபாசிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஃபோக்கஸ் என்ன, ரூரல் க்ரோத். ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் மோஸ்ட்டாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, இந்த ரூரல் க்ரோத். ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் அதில் மெயினான பார்ட்டாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபண்டை எதுக்கு டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. சிம்பிளாக என்னென்னா, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் இருக்க ஷார்ட் ஃபால்ஸ் இங்கே வருமா, எங்கே வரும், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு வரும். இந்த ஃபண்டு இவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூரல் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, லைக் ரோட்ஸ் போட போகிறாங்க, அல்லது பிரிட்ஜ் கட்ட போகிறாங்க, இல்லைனா இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கவர்மெண்ட்டும் ஒரு அலோகேஷன் வந்து பண்ணும் வருஷம். அதை தாண்டி ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் இருக்க ஷார்ட் ஃபாலை என்ன பண்ணும், கமர்ஷியல் பேங்க்ஸும் மற்ற பேங்க்ஸும் அந்த கேப்பை வந்து இங்கே டெபாசிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபண்டை என்ன பண்ணும், இது வந்து இதுக்கு அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, இது எந்த சோர்ஸ் என்ன அப்படின்றத மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது என்னது, ஆர்ஐடிஎஃப்னோட மேஜர் பார்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் இருக்க ஷார்ட் ஃபால்ஸ்லேருந்து இதை வந்து ரீச் பண்ணுது. ஓகேவா? ஓகே, ஆர்ஐடிஎஃப்ல என்னென்னலாம் கேட்டகரிஸ்லாம் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டார். மொத்தமாக 39 ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்ஐடிஎஃப்ல வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்ஐடிஎஃப்ல 39 ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. அதில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு 27 ப்ராஜெக்ட்ஸ்க்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள், அப்போ உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இதில் வந்து ஒரு 8 ஆக்டிவிட்டீஸ்க்கும், அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரூரல் கனெக்டிவிட்டி. ஸோ ரூரல் கனெக்டிவிட்டி அதில் வருது, மெயினாக ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஸோ இதில் ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ்க்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 39 ஆக்டிவிட்டீஸ்க்கு இவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது, 27 இருக்குன்னா 27 சொல்ல முடியாது, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடுத்து சாயில் கன்சர்வேஷன் பண்ணலாம், அடுத்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாம், இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்ணுதுல. அடுத்து ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டை ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா?
ஓகே. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வந்தீங்கன்னா 8 ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்களா? ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. ஊர்ல வந்து டேங்க் கட்டுறது. ஸோ அந்த மாரி இதெல்லாம் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபண்ட யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ அந்த மாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் என்ன பண்ணலாம்? அவங்க ஃபண்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஆக்சுவலா என்ன? ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா? ஓகே. அது அடுத்து அங்கன்வாடி கட்டலாம். ஸோ அந்த மாரி நெறைய டிஃபரண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதெல்லாம் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றோமோ, அதெல்லாம் கட்டுறதுக்கு இவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து ரூரல் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ஸ்க்கு குடுக்கலாம், பிரிட்ஜஸ்க்கு குடுக்கலாம். ரயில்வே ரோட்டுக்கு மேல ஒரு ரோடு போடுவாங்கல்ல, அந்த கிராசிங்க்கு ஒரு ஃபண்டிங் குடுப்பாங்க. அதுக்கடுத்து ரோப்வே. ரோப்வேலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா ரோப்வேக்கும் என்ன பண்றாங்க? இந்த 4 ஆக்டிவிட்டிக்கு ரூரல் கனெக்டிவிட்டில ஃபண்டிங் பண்றாங்க. ஓகே. இப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இதுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆகுதுன்னா, எல்லா அமௌண்ட்டும் RIDFலேருந்து குடுப்பாங்களான்னு கேட்டா குடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லா லோன்ஸ்க்குமே என்ன இருக்கணும்? கண்டிப்பா ஒரு மார்ஜின் வைப்பாங்க. கரெக்ட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாசிஃபை பண்றேன். எவ்வளோ லோன் குடுப்பாங்க? ப்ராஜெக்ட் காஸ்ட்ல எவ்வளோ அமௌண்ட் வந்து குடுப்பாங்க? எத்தன பெர்சன்டேஜ் குடுப்பாங்க? அக்ரிகல்ச்சர்னா எவ்வளோ குடுப்பாங்க? சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எவ்வளோ குடுப்பாங்க? ரூரல் கனெக்டிவிட்டினா எவ்வளோ குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்ல எத்தன சதவீதம் RIDFலேருந்து வாங்க முடியும்? ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 95% ஆஃப் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் இப்போ மைனர் இரிகேஷன் பண்றாங்க. அதுக்கு வந்து 100 கோடி செலவாகுதுன்னா, RIDFலேருந்து அதிகபட்சமா எவ்வளோ குடுப்பாங்க? 95 கோடி வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் ஃபண்டிங்க வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லா ஸ்டேட்டுக்குமே பொருந்தும். ஆக்சுவலா இதுல கிளாசிஃபிகேஷன் இருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு சர்டைன் பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா குடுப்பாங்க. இதுக்கு நம்ம நார்மல் ஸ்டேட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா குடுப்பாங்க. பட் அக்ரிகல்ச்சர் என்னதான்? எல்லாருக்குமே சேம் தான். அதுவே இங்க சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்தீங்கன்னா, 85% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எங்க குடுப்பாங்க? நார்மல் ஸ்டேட்ஸ்க்கு. பட் ஆனா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கும், இல்லி ஸ்டேட்ஸ்க்கும் 90% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட்ட ஃபண்டிங் பண்ணுவாங்க. ரூரல் கனெக்டிவிட்டி எடுத்தீங்கன்னா, 80% ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ். வேறஸ் 90% ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ். ஓகேவா? அதாவது இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேன். ஒரு நார்மல் ஸ்டேட் பண்ணுச்சுன்னா, அதுல 95% ப்ராடக்ட் அமௌண்ட்ட வந்து RIDFலேருந்து ஃபண்டிங் பண்ணும். யார் பண்ணும்? NABARD பண்ணும். அதுக்கு சோர்ஸ் என்ன? பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ல இருக்க ஷார்ட் கமிங்ஸ், அதாவது கம்மியா எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்கோம், அத வந்து என்ன பண்ணணும்? RIDFல காட்டுவாங்க. ஓகேவா? ஓகே. இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ லோன் குடுக்குறாங்கன்னா சும்மாலாம் குடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. ஓகேவா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத வச்சு டேலி பண்ணுவாங்கன்னா, நமக்கு கரண்ட்டா பேங்க் ரேட் இருக்கும்ல. அந்த பேங்க் ரேட்லேருந்து 1.5% மைனஸ் பண்ணி குடுப்பாங்க. கரெக்ட்டா? ஏன்னா யாருக்கு குடுக்குறாங்க? ஒரு வெளி ஆளுக்குலாம் குடுக்கல. ஒரு ஸ்டேட் தான் புரமோட் பண்றதுக்கு குடுக்குறாங்க. பட் ஸ்டில் அங்க வந்து என்னதான் இருக்கும்? கண்டிப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வாங்குனாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பேங்க் ரேட் மைனஸ் 1.5%. ஓகேவா? ஓகே. இதனுடைய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ். ஸோ 7 இயர்ஸ்ல என்ன பண்ணணும்? ஈக்குவல் அமௌண்ட்ல ரீபேமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த லோன. ஸோ 7 இயர்ஸ் தான் இதனுடைய டென்யூர். கிரேஸ் பீரியட் குடுப்பாங்க. ஸோ கிரேஸ் பீரியட் ஆர் மொரட்டோரியம் பீரியட். ஸோ கிரேஸ் பீரியட்ல என்ன பண்ணலாம்? நமக்கு 2 இயர்ஸ் வந்து கிரேஸ் பீரியட் குடுப்பாங்க. ஓகேவா? ஒரு இப்போ நம்ம இந்த ப்ராசஸ பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அது அந்த பேஸ் எவ்வளோ நாள் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 to 5 இயர்ஸ் தான் இருக்கணும். ரொம்ப நிறைய டீட்டெயில் சொல்ற மாரி இருந்துச்சுன்னா, பேசிக்கா RIDFனா என்னன்னு தெரிஞ்சுங்க. என்னென்ன செக்டார்ஸ்க்கு குடுக்குறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த ஃபண்டிங் வேணா தெரிஞ்சுங்க. ஸோ இந்த இயர் 7 இயர் 2 இயர்ஸ் தெரிஞ்சுங்க. பட் இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ அதனால சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லோன் குடுக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? கண்டிப்பா செக்யூரிட்டி வேணும். கரெக்ட்டா? ஒரு லோன் குடுக்கணும்னா கண்டிப்பா செக்யூரிட்டி வேணும். அது எப்படி? இப்போ ரோடு கட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு எப்படி ரோடு செக்யூரிட்டியா நம்ம குடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு என்ன பாயிண்ட்னா, ஒரு லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி வாங்கணும். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இப்போ இதுக்கு எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே லோன் வாங்க முடியுமா? முடியாது. ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வாங்கலாம். ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட் வாங்கலாம். இப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்டே இருக்கு. அதுக்கு ஸ்டேட் ஸ்பான்சர் பண்ணுதுன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம RIDFல ஃபண்ட் வாங்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னாலும் நம்ம வாங்கலாம். ஸோ இது மாரி நெறைய போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டா வாங்குவாங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் என்னது? ரோடு போடுறது, ஆ பிரிட்ஜ் போடுறது எல்லாம் போடுவாங்க. ஆனா மட்டமான தார்ல போடுவாங்க. ஓகே. லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி யார்கிட்ட வாங்கணும்? ஒண்ணு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வாங்கலாம். அல்லது ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் கிட்ட வாங்கலாம். ஸோ லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி ஒரு செக்யூரிட்டியா யூஸ் பண்ணலாம். அல்லது டைம் ப்ராமிசரி நோட். டைம் ப்ராமிசரி நோட்ன்றது ஒரு அதாவது இந்த டைம்க்குள்ள நான் ரீபே பண்ணுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி குடுக்குற மாரி, அத வச்சு செக்யூரிட்டியா வந்து வாங்கலாம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு RIDF பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில பெனால்டிலாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப டீப்பா போனா போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு RIDFல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4.18 லாக் குரோர்ஸ் வந்து ஃபண்ட் இருக்கு. ஓகேவா? ஸ்டார்ட்டிங் இனிஷியல் கார்பஸ் என்னமோ 2000 கோடி தான். அது அடிச்சு நான் 2000 கோடி கார்பஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எவ்வளோ இருக்கு? 4.18 லட்சம் கோடி கார்பஸ் வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஃபண்ட் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்ஸ். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இத பத்தி தெரிஞ்சா போதும். ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஸ்கீம்ஸ பத்தி பார்க்க போறோம். இது ஆக்சுவலா ஒரு சிலருக்கு வந்து என்ன கன்ஃப்யூஷன் இருக்குன்னா, BSBDA அக்கவுண்ட்னா என்ன?
ஸ்மால் அக்கவுண்ட்னா என்ன? சில பேர் 2ம் ஒண்ணுன்னுவான். சில பேர் 2மே வேற வேறன்னுவான். ஆனா உண்மையில என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஸ்கீம்ஸ பத்தி பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்தியால இருக்க எல்லா சாமானிய மக்களுக்கும் பேசிக்கான ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டீஸ் வந்து கண்டிப்பா எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது பத்தியா? அது பேர் தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ பத்தி அவேர்னஸ் இருக்கணும்னு நினைக்குது பத்தியா? அது பேர் ஃபினான்ஷியல் லிட்ரசி. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரசி வேற, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வேற. ஸோ ஒரு வீட்ல ஒருத்தனுக்காச்சும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குதுல, அது பேர் தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். கரெக்ட்டா? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணுதுன்னா, ஒருத்தருக்கு அக்கவுண்டே இல்லாம அதனுடைய பெனிஃபிட்ஸ் எப்படி போய் அவங்களுக்கு ரீச் ஆகும்? ஆகாதுல்ல. ஸோ இப்போ அதே போல அவங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண சொல்றோம். நீங்க நெறைய கிரைட்டீரியா, நெறைய அமௌண்ட்லாம் பேலன்ஸ் வைக்க சொன்னீங்கன்னா, அவங்க ஓப்பன் பண்ணுவாங்களா? நீங்க குடுக்குற ஃபண்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ்லாம் யோசிச்சு தான் என்ன கொண்டு வந்தாங்க? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம கொண்டு வந்தாங்க. இதுல என்னென்னலாம் ஃபெசிலிட்டீஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலா சிம்பிளா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. இதுக்கு கீழ ஓப்பன் பண்ற அக்கவுண்ட் எல்லாமே என்னது? பிஎஸ்பிடிஏ அக்கவுண்ட் தான். ஒண்ணும் இல்ல. பிஎஸ்பிடிஏ என்னன்னா, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட். ஓகேவா? ஸோ பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் தான் ஜேடிஒய் கீழ ஓப்பன் பண்ணணும். ஜேடிஒய்ன்றது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீமு. ஓகே. இதுல என்ன ஃபீச்சர்ஸ், மெயினான ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்கெல்லாம் இருக்கு. ஒரு பிஎஸ்பிடிஏனா என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து எந்த ஒரு பேலன்ஸும் மெயின்டெயின் பண்ண தேவையில்ல. ஸோ 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு 0 மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவும் புடிக்க மாட்டாங்க. இது செகண்ட் பாயிண்ட். பிஎம்ஜேடிஒய் எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2014ல லான்ச் பண்ணாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கீம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இல்ல, உலகத்திலேயே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னா கண்டிப்பா இதான் சொல்லுவாங்க. பிஎம்ஜேடிஒய் தான் சொல்லுவாங்க. இதுல நெறைய கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரே நாள்ல இத்தனை அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம். பட் அதெல்லாம் வந்து நாங்க சொல்லல. இப்போதைக்கு எவ்வளோ அக்கவுண்ட் இருக்கு? ரீசென்ட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 13 ஆகஸ்ட் 2025 படி 56,16,00,000 56,16,00,000 அக்கவுண்ட் ஜேடிஒய்ல ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ 2011ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? 11 வருஷம் ஆகுது. கரெக்ட்டா? ஓகே. இதுல எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் அப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 56% அக்கவுண்ட் யார் வச்சிருக்கா? வுமன் வச்சிருக்கா. இதுல 67% ஆஃப் அக்கவுண்ட் எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, ரூரல்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ல ரீகேஒய்சி, சிகேஒய்சி அதெல்லாம் போகுதுல்ல. அத பத்தி நான் இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன். ஓகே. ஜேடிஒய்ல இவ்வளோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இத எதுக்காக மெயினா இத ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குதுன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுதுன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு பிஎம் கிசானே வச்சுப்போம். பிஎம் கிசான் வந்து ஒரு ஒரு 4 மாசத்துக்கும் ரூ. 2,000 போடுறாங்க அக்கவுண்ட்ல. மொத்தமா 4 3 2000 × 3 ரூ. 6,000 போடுறாங்க. இப்போ இவங்களுக்கு அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, அது கவர்மெண்ட் எப்படி போடும்? அதுக்கு தான் என்ன பண்றாங்க, ஸோ கவர்மெண்ட் கம்மியான ரேட்லயும், அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இருக்கக்கூடாது. 0 பேலன்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் தான் மெயினான கவர்மெண்ட் பாயிண்ட். இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ டைரக்ட்டா அதாவது கன்சியூமர போயிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த அக்கவுண்ட் வச்சு என்ன பண்ணலாம்? அவங்க லோன் ஃபெசிலிட்டீஸ அவைல் பண்ணலாம். ஸோ கிரெடிட் ஃபெசிலிட்டீஸ் இருக்கலாம். ஒரு அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா, அவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க? லோன் குடுப்பாங்க. அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கு. அத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்னா என்ன சொல்லுவோம்? பிஎம் ஜேஜேபிஒய், பிஎம் எஸ்பிஒய். ஸோ இதுதான் சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆ அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்ப செக்யூர் பண்றது. கரெக்ட்டா? அதுக்கு அடுத்து ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டையும் என்ன பண்ணும்? இந்த அக்கவுண்ட் வந்து கொண்டு வரும். கரெக்ட்டா? ஸோ ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னா கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். கரெக்ட்டா தானே? ஓகே. இதனுடைய ஜேடிஒய்னோட மெயின் நோக்கம் என்னன்னா, மெயினா வந்து மார்ஜினலைஸ்டு பீப்பிள்ஸ் இருக்காங்கல்ல. மார்ஜினலைஸ்ட்னா ஒதுக்கப்பட்ட மக்கள் அல்லது எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் மக்கள்ஸ் இருக்காங்கல்ல. அவங்களோட மெயின் ஃபோக்கஸா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் தான் யாருக்கு? பிஎம்ஜேடிஒய்னோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? ஸோ 2014ல கொண்டு வந்தாங்க. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 0 பேலன்ஸ் ஒண்ணு, 0 மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் ஒண்ணு. நல்லா கவனிங்க. இது எல்லாமே ஒண்ணு தான். நான் பிஎஸ்பிடிஏக்கும் சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஸ்மால் அக்கவுண்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுவேன். அந்த டிஃபரன்ஸ மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ பிஎம்ஜேடிஒய் கீழ ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம்னா, பிஎம்ஜேடிஒய்ன்றது ஸ்கீம். அது கீழ ஓப்பன் பண்ற டைப் ஆஃப் அக்கவுண்ட் பேரு பிஎஸ்பிடிஏ. ஓகேவா? சிம்பிள். இத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இதுல வேற என்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபே டெபிட் கார்டு குடுப்பாங்க. ஏடிஎம் கார்டு குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ரூபே டெபிட் கார்டு குடுப்பாங்க. ஆக்சுவலா ரூபேக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு தெரியுமா? ஸோ ரூபே டெபிட் கார்டு வச்சிருந்தா, நீங்க லாஸ்ட் 60 நாள்ல ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா, 2 லேக்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு.
இந்த இன்சூரன்ஸ்லாம் விட்டுருங்க. ரூபே டெபிட் கார்டுக்கு தனியா இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ ரூபே இன்சூரன்ஸ் இருக்கு. அது 2 லேக்ஸ் வந்து இன்சூரன்ஸ். ஆக்சுவலா 1 லேக் இருந்துச்சு. இப்போ மாத்திருக்காங்க 2 லேக்ஸ். ஸோ ரூபே டெபிட் கார்டுல நம்ம லாஸ்ட்டா ஏதாச்சும் ஒரு 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ள ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணி நமக்கு ஏதாச்சும் ஆயிருச்சு அப்படின்னா, என்ன கவரேஜ் 2 லேக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. ஓகே. இதை தாண்டி வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கலாம்னா 10,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஓவர் டிராஃப்ட்னா என்ன? நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸே இருக்காது. ஆனால் நம்மளால அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸ் எடுக்க முடியும். ஆனால் எடுத்த உடனேலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சில சர்டன் கிரிட்டீரியாலாம் இருக்கும். இப்போ பேங்க் மேனேஜர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கொடுக்க முடியாதான். அதுக்கு சர்டன் கிரிட்டீரியா இருக்குது. ஸோ 6 மாதமாச்சு ஆக்டிவாக இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு சிலதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் ஒரு ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கும். அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். பிஎம்ஜேடிஒய்ஸ் ஸ்கீம். அதுக்கு கீழே ஓப்பன் பண்ணுற டைப் ஆஃப் அக்கௌண்ட் பிஎஸ்பிடிஏ. ஆக்சுவலாக பிஎஸ்பிடிஏக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு. அது பேர் நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட்டை 2012 என்ன சொல்லிருச்சு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட்லாம் பேர் கிடையாது. இது பேர் என்னது? நமக்கு பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டுன்னு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து ஆர்பிஐ சொல்லிச்சு. ஸ்கீம் எப்போ வந்துச்சு? 2014 தான் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்கீம் கீழே எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு யார் சொன்னது? ஜன்தன் யோஜனாவில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பிஎஸ்பிடிஏனா அதனுடைய கான்செப்ட் என்னன்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு, எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஸ்பிடிஏக்கும் பிஎஸ்பிடிஏ ஸ்மால் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நிறைய இடத்துல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு அதாவது மைனர் டிஃப்ரென்ஸ் தான், பட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதுதான் பாயிண்ட். பிஎஸ்பிடிஏனா என்னன்னா, இதில் ஃபுல்லாக கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னென்னலாம் கேட்குறாங்க? அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னென்னலாம் கேட்பாங்க? ஆதார் கார்டு கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க, ஓட்டர் ஐடி கேட்பாங்க, ஃபோட்டோ கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்கல்ல. அது எல்லாமே கேஒய்சி ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட். இதில் நல்லா கவனிங்க, நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம். இந்த 1 லேக் தான் ஒரு வருஷத்துக்கு கிரெடிட் ஆகணும். ஆனால் அதெல்லாம் வந்து இதுக்கு கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இது மோரலெஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். ஓகே. இதில் என்ன பாயிண்ட்னா, தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பேலன்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேலன்ஸ் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது தெளிவாக கவனிங்க. இது ஸ்மால் அக்கௌண்ட். ஸோ இது வந்து வேறு. ஸோ பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? எவ்வளோ வேணாலும் பேலன்ஸ் வச்சுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு மாதத்தில் இத்தனை தடவை தான் டெபாசிட் பண்ணணும், இத்தனை தடவை இவ்வளோ வேல்யூ தான் டெபாசிட் பண்ணணும். தேர் இஸ் நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் இன் எ மந்த். ஸோ ஒரு மாதத்தில் இவ்வளோ தான் பண்ணணும், இத்தனை டைம் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் எதில் கிடையாது? பிஎஸ்பிடிஏல கிடையாது. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஏடிஎம் கொடுக்குறாங்களா, ரூபே ஏடிஎம் கார்டு, ரூபே டெபிட் கார்டு. அதில் நீங்கள் 4 விட்ராயல் வரைக்கும் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஏடிஎம்மில் பண்ணிக்கலாம், அதர் பேங்க் ஏடிஎம்ஸில் பண்ணிக்கலாம், இல்லை பிஓஎஸ் மிஷினில் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். 4 விட்ராயல்ஸ் வந்து அலவுட். ஸோ 4 விட்ராயல்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 4 ஏடிஎம் விட்ராயல் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. பிஎம்ஜேடிஒய் வந்து அதுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு கவனிங்க. இப்போ 2015 நமக்கு ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஜேஜேபிஒய், எஸ்பிஒய்லாம். அதெல்லாம் போடுறதுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் பேங்க்கில். கரெக்டாக? அதுக்கு தான் எது முக்கியமாக அமையுதுன்னா ஜேடிஒய் அக்கௌண்ட் அமையுது. அதுக்கு அடுத்த வருஷம் தான் நமக்கு வந்து எஸ்பிஐ, ஜேஜேபிலாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும்ல. போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்கும், ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும். அப்படின்றப்போ நமக்கு அதுதான் எங்கே தான் இருக்குது? இந்த ஸ்கீம் ஜேடிஒய் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஸ்கீமாக நமக்கு மாறுது. ஓகேவா? ஓகே. இங்கே வருவோம். இப்போ பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டோட்டல் கிரெடிட், அதாவது ஒரு வருஷத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட்டுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்குக்கு மேலே வரக்கூடாது. தேர் இஸ் நோ கிரெடிட் அபவ் 1 லேக். அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது 1 லேக்குக்கு மேலே கிரெடிட்டு ஒரு இயரில் வரக்கூடாது அப்படின்றது ஸ்மால் அக்கௌண்ட். ஓகே. ஸ்மால் அக்கௌண்ட்னா என்ன? இங்கே ஒரு பாயிண்ட் படித்தோம். இட்ஸ் எ ஃபுல் கேஒய்சி. ஸோ ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி ஆன்டி மணி லாண்ட்ரிங் அந்த எல்லா கைட்லைன்ஸையும் மெயின்டைன் பண்ணி, அதாவது ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் தான் ஃபுல் கேஒய்சி அக்கௌண்ட். இங்கே ஏன் இது ஃபுல் கேஒய்சி கிடையாது? ஸோ கேஒய்சினா என்ன? கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் நமக்கு தெரியும். அதுக்கு நம்மளை பற்றி எல்லாமே நம்மளோட டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துருப்போம். கரெக்டாக? அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ். இந்த 6 டாக்குமெண்ட் இருக்குது. இந்த 6 டாக்குமெண்ட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கலாம். என்ன டாக்குமெண்ட்ஸ்? 6 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, 1 ஆதார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும், பேன் இஸ் நாட் அன் அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட். ஸோ பேன் வந்து ஓவிடி கிடையாது. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பேன் வந்து வேறு பர்பஸ். ஸோ பேன் வந்து இன்கம் டேக்ஸு, அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி, சிபில் ஸ்கோர் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் பேன் வந்து மேண்டேட்டரியை தவிர்த்து. இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க, இது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு பேங்க்கில் 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணணும் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டைமில் அப்படின்னா கண்டிப்பாக பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ பேன் கார்டு இல்லைனா என்ன பண்ண முடியாது? 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு நாளில், ஐ மீன் இன் எ டேயில் உங்களால் 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது உங்கள் அக்கௌண்ட்டில் பேன் கார்டு லிங்க் ஆகலை அப்படின்னா. அதுக்கு இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 60. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஃபார்ம் 60லாம் இல்லை, பேன் கார்டு வாங்கிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஓகேவா?
ஸோ இந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ பேன் வந்து ஓவிடி கிடையாது, வேற என்ன ஓவிடி? ஆதார் கார்டு ஓவிடி, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, நேற்று பார்த்த 100 நாள் வேலை திட்டம், 100 டேஸ், அதாவது எம்ஜிஎன்ஆர்இஜிஏ கார்டு, அடுத்து பாஸ்போர்ட்டு. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. ஆனால் அது இப்போலாம் கிடையாது. அப்போ முன்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த 6 ஓவிடியில் நீங்கள் எதை வச்சனாலும் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிப்பான். இப்போது பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் என்ன யாருக்குன்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டர் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களா, இப்போ அவங்க ஊர்லேருந்து இங்கே தெரியாமல் வந்துருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அக்கௌண்ட் வேணும். ஸோ அப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் என்னென்னா சிம்பிளிஃபைட் கேஒய்சி ப்ராசஸ். சிம்பிளிஃபைட் கேஒய்சி ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ இருக்கும், அவங்களோட கஸ்டமரோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ மேலே ஒரு சைன் போடணும். ஓகேவா? ஸோ ஃபோட்டோ மேலே சைன் போட்டு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அது யார் முன்னாடி போடணும்? அந்த பேங்க் அஃபிஷியல் முன்னாடி போடணும். இப்போ கைரேகை வச்சாலும் சரி, சைன் போட்டாலும் சரி, அந்த ஃபோட்டோ மேலே செல்ஃப் அட்டஸ்டட் வச்சு என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. வேற என்ன கொடுப்பாங்க? ஸோ என்ன, இது மட்டும் வச்சு அவங்களால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். வேற எந்த ஒரு ஓவிடியோ அவங்க ப்ரொவைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு இது வந்து 12 மாதம் மட்டும் தான் வேலிடாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஓவிடியை சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 12 மாதத்தில் தான் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஓவிடி சப்மிட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் 12 மாதம் கொடுப்பாங்க. இப்போது நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டோம். இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஓவிடி அப்ளை பண்ணுறோம். ஆனால் அது டக்குன்னு கிடைக்கல. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும்ல, அதை காமிச்சிங்கன்னா இன்னொரு 12 மாதம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஸோ அது வருதோ, ஏன்னா வந்துடும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு 12 மாதம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. அதே போல் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்லேயும் சரி, ஜேடிஏலையும் சரி, இனிஷியலாக எந்த டெபாசிட்டும் பண்ணணும் அப்படின்னு யாரும் கம்பல்சன் கிடையாது. ஸோ ஜீரோலேயே நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஓகே. அதே போல் பிஎஸ்பிடிஏ ஸ்மால் அக்கௌண்ட்டில் இருக்க லிமிடேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். 1 லேக்குக்கு மேலே கிரெடிட் வந்து ஒரு வருஷத்தில் வரக்கூடாது. எந்த ஒரு பாயிண்ட்லேயும் அட் எனி பாயிண்ட் தேர் இஸ் அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கவே கூடாது. ஓகேவா? எந்த பாயிண்ட்லையும் இப்போ சும்மா வந்துட்டு உடனே போயிருங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ 50,000 ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு பாயிண்ட்லையும் உங்களோட பேலன்ஸ் ரீச் ஆகக்கூடாது. அது வந்து முக்கியமான பாயிண்ட். அதே போல் ஒரு மாதத்தில் உங்களோட விட்ராயல் எவ்வளோ தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேஷாக எடுத்தால் தானே கணக்கு பண்ணுவீங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 10,000 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு லிமிட். ஸோ மேக்ஸிமம் withdrawal and transfer amount should be 10,000 per month and at any time that maximum balance should be 50,000. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வர அலோட் கிடையாது. ஸோ ஃபாரின் ரெமிட்டன்ஸ் உங்களுக்கு வரணும், அதாவது ஃபாரின்லேருந்து உங்களுக்கு யாராச்சும் பணம் அனுப்புனா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் நீங்கள் ஒரு பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வேறு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேறு. சரியா? ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னுடைய சில பேர் கிரிட்டீரியாலாம் சொல்லுவாங்க. 500 ரூபா மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இதில் சொல்ல முடியும். பட் இதில் சொல்ல முடியாது. இப்போது ஒரு பேங்க்கில் உங்களுக்கு ஆல்ரெடி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்பிடிஏ இன்கேஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஓப்பன் பண்ண தேதி 30 நாளுக்குள்ளே இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்னதான், ஒரு பேங்க்கில் ஒரு பிஎஸ்பிடி தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், இப்போது எஸ்பிஐயில் நான் ஒரு பிஎஸ்பிடி வச்சுக்கிட்டு கரூர் வைசியா பேங்க்கில் ஒரு பிஎஸ்பிடி வச்சுக்கலாம்னு கேட்டால் தாராளமாக வச்சுக்கலாம். பட் ஒரு பேங்க்கில் ஒரு பிஎஸ்பிடியே, உங்களுக்கு பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து அலோட் கிடையாது அந்த பேங்க்கில். பட் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணிக்கலாம், டேர்ம் டெபாசிட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம், எல்லாமே முத்ரா லோன் வாங்கிக்கலாம், உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு பிஎஸ்பிடியை வச்சுருந்தா நீங்கள் சேவிங்ஸ் பேங்காக வச்சிருக்கக்கூடாது. இதுலேருந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் அட் சேம் டைம் பிஎஸ்பிடிஏவும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு ஒரே பேங்க்கில் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இதில் வந்து ஒரு ஆப் இருக்குது, ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்குன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது பேர் என்ன, ஜன்தன் ஆதார் மொபைல். ஓகேவா? அதாவது ஜன்தன் அக்கௌண்ட்டை ஆதார் நம்பர் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம மொபைலில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜன்தன் ட்ரினிட்டின்றது இந்த ஆப்பு பேர். ஸோ இது வந்து நமக்கு இதில் வரும். ஓகே. ஜன் சுரக்ஷா அப்படின்னு வந்து ஒரு போர்ட்டல் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜன் சுரக்ஷா போர்ட்டல் கீழே என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஜேஜேபிஒய் அண்ட் பிஎம்எஸ்பிஒய், அதாவது 2 இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் நமக்கு வந்து இந்த ஜன் சுரக்ஷா போர்ட்டல் கீழே நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ பிஎம்ஜேடிஒயோட இம்பார்ட்டன்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக பிஎஸ்பிடின்றது ஃபுல்லி கேஒய்சி கம்ப்ளீட்டட் அக்கௌண்ட். பட் பிஎஸ்பிடிஏ ஸ்மால் அக்கௌண்ட்ன்றது நமக்கு அந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டிஃபர் ஆகுது. என்னது, அந்த ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல. ஸோ சிம்பிளாக டாக்குமெண்டேஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த 1 lakh 50,000 10,000 எல்லா லிமிட்டும் எதுக்கு தான், ஸ்மால் அக்கௌண்ட்டுக்கு தானே தவிர்த்து பிஎஸ்பிடிக்கு கிடையாது. ஓகே. டீம்டு டு பி ஓவிடி,
அதாவது ஓவிடி இல்ல. அப்படின்றப்போ எத வச்சு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யுட்டிலிட்டி பில்ஸ வச்சு ஓப்பன் பண்ணலாம். யுட்டிலிட்டி பில்ஸ்னா என்னன்னா, டெலிஃபோன் பில்லா இருக்கட்டும், கேஸ் பில்லா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி பில்ஸ வச்சு ஆனா அது நீ எங்க வாங்கியிருக்கணும்? 2 மாசத்துக்குள்ள வாங்கி இருக்கணும். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முனிசிபாலிட்டி டாக்ஸ் ரிசிப்ட் கட்டிருப்பீங்களா? இப்ப தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு. ஸோ அந்த மாரி என்ன பண்ணலாம்? அத வச்சு நீங்க அத வச்சும் இது ஒரு ஓவிடியா சொல்லலாம். டீம்டு டூ யூனிவர்சிட்டினா என்ன? யூனிவர்சிட்டி பார்த்துருக்கீங்களா? டீம்டு டூ பி யூனிவர்சிட்டி அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிடையாது. ஆனா யூனிவர்சிட்டி மாரி ஆக்ட் ஆகும். அந்த மாரி ஸோ இதையும் வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னாலும், அத டீம்டு டூ பி ஓவிடியா உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகே. இன்னாப்பரேட்டிவ் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு கரெக்ட்டா? கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் இதுக்கு பெருசா கிளாஸ் எடுக்கணும். கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன்னா, ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்கு. கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன்னா, இப்ப கஸ்டமர் பேலன்ஸ் செக் பண்ணாலுமே அது கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் தான். ஆனா நம்ம என்ன நெனச்சிருப்போம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும் தான் அது கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் நெனைப்போம். பட் பேலன்ஸ் என்குயரி போய் ஏடிஎம்ல பண்ணாலும் அது கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் தான். அந்த மாரி கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் நீங்க மோர் தென் 2 இயர்ஸ் எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன். இப்ப என் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு. பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் போட்டே இருக்காங்க. அது கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் கேட்டா கிடையாது. நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கணும். அது 2 வருஷத்துக்கு மேல பண்ணலனா அந்த அக்கவுண்ட் இன்ஆப்பரேட்டிவ். ஓகே. அதுவே 1 வருஷத்துக்கு மேல எதுவும் பண்ணல அப்படின்னா, அது டார்மன்ட் அக்கவுண்ட்ன்னு சொல்லுவோம். பட் ஆக்டிவா தான் இருக்கும். பட் கண்டிஷன் என்ன? டார்மன்ட் அக்கவுண்ட். ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாம 1 வருஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அது டார்மன்ட் அக்கவுண்ட். ஸோ 10 வருஷத்துக்கு மேல அந்த டெபாசிட்ட நீங்க எதுவும் கை வைக்காம இருந்தீங்கன்னா என்ன பண்றோம்? அது வந்து டெஃப் அக்கவுண்ட். ஸோ டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட். ஸோ இந்த அக்கவுண்ட் என்ன பண்ணிருவாங்க? ஆர்பிஐக்கு இந்த அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. திரும்ப அவங்க கிட்ட கேட்டு திரும்ப வாங்கி குடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ 10 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணாம வச்சிருந்தா, அந்த அக்கவுண்ட்ல இருந்து பேலன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? ஆர்பிஐக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்மால் அக்கவுண்ட்னா என்ன? பிஎஸ்பிடி அக்கவுண்ட்னா என்னன்றது இத வந்து போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வேற, இது வேற. ஸோ அவங்க கேட்கிற கொஸ்டின்ல தெளிவா நீங்க ஆப்ஷன சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போறோம். என்னென்ன இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்னா, நமக்கு பேசிக்கா தெரியும். பட் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே. தெரியலனா கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. ஸோ எஸ்பிஒய் பிஎம்எஸ்பிஒய்யா? ஸோ பிஎம்எஸ்பிஒய் அண்ட் பிஎம்ஜேஜேபிஒய், அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்த 3 ஸ்கீம பத்தி பார்க்க போறோம். இந்த 3 ஸ்கீம் எதுக்கு கீழ வரும்? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கீழ வரும். ஓகேவா? ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் பிஎம்எஸ்பிஒய் அப்படின்னா என்னன்னா, சுரக்ஷா பீமா யோஜனா. பீமானா லைஃப், சுரக்ஷனா ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்னா என்னது? பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ்னு சொல்லலாமா? ஸோ ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் நீங்க சுரக்ஷா பீமா யோஜனா. ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க. இந்த 3 ஸ்கீமும் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா, 2015ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லா ஸ்கீமும் ஒரே நாள்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. நல்லா கவனிக்கணும். என்ட்ரி ஏஜ். நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு ஓகே இது எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டனா, ஆதார் லிங்க் பண்ண ஒரு பேங்க் அக்கவுண்ட். இது மேண்டேட்டரி. ஸோ ஆதார் லிங்க் பண்ண ஒரு பேங்க் அக்கவுண்ட் சேவிங்ஸ்லயாச்சும் பேங்க்லயும் இருக்கலாம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கலாம். ஸோ ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கவுண்ட் இதுக்கு மேண்டேட்டரி, இதுக்கு மேண்டேட்டரி, இதுக்கு மேண்டேட்டரி. ஓகேவா? ஓகே. இதனோட என்ட்ரி ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 70 வருஷம். ஸோ 18 வயசுல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா, ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் இதில என்ன ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 50 வயசு வரைக்கும் என்ரோல் பண்ணிக்கலாம். நல்லா கவனிக்கணும். என்ரோல்மெண்ட்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? ஸோ என்ரோல்மெண்ட். இதில வந்து என்ரோல்மெண்ட்டுக்கான ஏஜ் வந்து 18 டூ 40 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது வந்து இங்க மட்டும் யூஸ் ஆகாது. இன்டர்வியூலாம் இந்த கொஸ்டின் ரொம்ப காமனா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். பட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லயும் நீங்க என்ன புரொவைட் பண்ணணும்னா, கண்டிப்பா நாமினிய புரொவைட் பண்ணணும். நாமினினா யாருன்னா, இவர் தான் என்னோட வாரிசு அப்படின்னு வந்து நீங்க கண்டிப்பா எழுதி குடுத்து சைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இந்த ஸ்கீம் வந்து ஆட்டோ டெபிட் ஸ்கீம். எல்லாமே வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகும். ஸோ ஆட்டோ டெபிட்க்கு நீங்க ஒரு கன்சென்ட் சைன் பண்ணி குடுப்பீங்க. அதாவது நீங்க ஒரு ஃபார்ம் சைன் பண்றீங்களா, அந்த ஃபார்ம்லயே ஆட்டோ டெபிட் தான் எழுதியிருக்கும். அது எதுக்கு முன்னாடி கட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 31 மே. அதாவது 31 மேக்கு முன்னாடி அது வந்து டெபிட் ஆகும். ஆக்சுவலா உங்களுக்கு டென்யூர் பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 அதாவது இந்த வருஷம் 2025 ஸோ ஜூன் 1 இந்த ஸ்கீம் லான்ச் ஆகும். ஸோ ஜூன் 1 மே 31க்கு முன்னாடி கட் ஆயிரும். ஜூன் 1 இருந்து 31 மே வரைக்கும் இதனுடைய கவரேஜ் இருக்கும். திரும்ப என்ன ஆகும்? இன்னொரு சைக்கிள் கன்டின்யூ ஆகும். இந்த 2 ஸ்கீமும் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஆனுவலி ரினியூவபிள். ஒரு வருஷமா என்ன ஆகும்? நம்ம ரினியூவல் பண்றோம். பட் என்னவா இருக்கும்? ஆட்டோ டெபிட்ல உங்க அக்கவுண்ட்ல இருந்து அதுவே கட் ஆகி ரினியூ ஆயிக்கும். ஓகேவா? ஓகே. இதனுடைய பிரீமியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ₹20 பெர் ஆனம். அதாவது ₹20 வந்து ஒரு வருஷத்துக்கு உங்க அக்கவுண்ட்ல இருந்து கட் ஆகும். இதுல ₹436 பெர் ஆனம் கட் ஆகும். இது நீங்க என்ரோல் பண்ற குவார்ட்டர்ஸ் பத்தி மாறும். அதெல்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு ₹436 பிடிப்பாங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ இத பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் முடிச்சுருவோம். இது என்ன சொன்னேன்? ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஓகேவா? ஓகே.
இது வந்து என்ரோல்மெண்ட் ஏஜ்ன்னு சொன்னோம்னா, ஆக்சுவலா உங்களுக்கு எது வரைக்கும் கவரேஜ் இருக்கும்? எத்தன வயசு வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னா, மேக்ஸிமம் 70 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களோட வயசு வந்து கவரேஜ் இருக்கும். ஆனா இங்க என்ன ட்விஸ்ட்னா, நம்ம 50 வயசு வரைக்கும் தான் என்ரோல்மெண்ட் ஏஜ்ன்னு தான் நான் சொன்னேனே தவிர்த்து, உங்களுடைய கவரேஜ் ஏஜ் 50 இயர்ஸ்ன்னு நான் சொல்லவே இல்ல. பட் 55 இயர்ஸ் வரைக்கும் என்ன ஆகும்? உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். பட் 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து 55 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணணும். 51 வயசு ஆகுது. எனக்கு என்ரோல் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. பட் 50 வயசுக்கு முன்னாடி இங்க என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட கவரேஜ் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா, 55 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ 55 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? கவரேஜ் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து என்ட்ரி தான் 50க்கு மேல கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. அடுத்து இது 18 to 50 இயர்ஸ் வந்து என்ரோல்மென்ட். இதனுடைய பிரீமியம் 436 பெர் annum. 2த்துலயும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? இறந்துட்டாங்க அப்படின்னா 2 லேக்ஸ். இதுலயும் இறந்துட்டா 2 லேக்ஸ். ஓகே, நான் கசகசன்னு எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க எழுதுறேன். பிஎம்எஸ்பிஐனோட ஃபீச்சர்ஸ் வந்து இங்க எழுதுறேன். இப்போ இது வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இது ஆக்சுவலா டிசேபிலிட்டிஸ்க்குமே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இறந்து போயிட்டா 2 லேக். ஓகேவா? சாரி 2 லேக்ஸ். அதுவே ஒரு கை, ஒரு கால், ஒரு கை, ஒரு கால் வந்து அத வந்து சரி பண்ணவே முடியாது. அது கம்ப்ளீட்டா டிசேபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா 1 லேக் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு வந்து குடுப்பாங்க. அதுவே 2 காலோ அல்லது 2 கையோ அல்லது 2 காலோ இர்ரிகவரபிள் லாஸா ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 லேக்ஸ் கவரேஜ் குடுப்பாங்க. ஸோ 2 ஐஸ் ஆர் 2 லெக்ஸ், ஒரு கை, ஒரு கால் அந்த மாரி கான்செப்ட்லயும் நமக்கு 2 லேக்ஸ் வந்து குடுப்பாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஆயி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கோம்ல, அந்த எக்ஸ்பென்ஸ் எதையும் நமக்கு வந்து திரும்ப குடுக்க மாட்டாங்க. அது கான்செப்ட் கிடையாது. ஸோ அடிபட்டு சரியாகலையா 1,00,000, இறந்துட்டாங்களா 2 லேக்ஸ் அவ்வளோதானே தவிர்த்து, நீங்க பண்ண ஹாஸ்பிட்டல் செலவு தான் என்ன பண்ண மாட்டாங்க? ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து உங்களுக்கு அடிப்பட்ட 30 நாளுக்குள்ள என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து எஸ்பிஐல இருக்க முக்கியமான பாயிண்ட். ஸோ ரூ. 20 பிரீமியம், அதுக்கடுத்து மத்த பாயிண்ட்லாம் சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்பிஐல இருக்க ஃபீச்சர்ஸ். ஸோ அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ இவங்க கவர் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இது எல்லா ஸ்கீம்ஸும் எத அலைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் மிஷன் ஆன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ எல்லாமே எத கான்செப்ட்ல போயிருக்கு? நேஷனலுக்கு வந்து ஒரு மிஷன் இருக்கு. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து எல்லாருக்குமே அக்கவுண்ட்ஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இத கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு அதுக்கு அலைன்மென்ட்டா தான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ 3மே எப்ப லான்ச் பண்ணாங்க? 2015ல லான்ச் பண்ணாங்க. ஸோ சேம் ஆட்டோ டெபிட் தான் ஆகும் இதுவும். 31 மேக்கு முன்னாடி ஆகும். ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல வந்து என்ன பெரிய ஃபீச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எதுவுமே பண்ணாம அப்படியே அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இறந்துட்டாங்களா? அவ்வளோதான். ஸோ 2 லேக்ஸ். அவங்க போட்டிருக்க நாமினி யாரோ அவங்களுக்கு 2 லேக்ஸ் வந்து குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஹைலைட்டான ஃபீச்சர் என்னன்னா, அவங்க எதனால இறந்தாங்க அப்படின்னா, எனி காஸ். ஸோ டெத் பை எனி காஸ் அப்படின்றது டைரக்ட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இறந்திருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இறந்துட்டாங்களா? ஸோ 2 லேக்ஸ் வந்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே. இதில ஆக்சுவலா லீன் பீரியட் வந்து இருக்கு. என்னன்னா, இப்போ இன்னைக்கு வந்து என்ரோல் பண்றாங்க. ஒருத்தவங்க வந்து ஜூன் 1 வந்து என்ரோல் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஜூன் 2 இறந்துட்டா அவங்களுக்கு 2 லேக்ஸ் குடுப்பாங்களான்னு கேட்டா குடுக்க மாட்டாங்க. ஸோ லீன் பீரியட்ன்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ். ஸோ மினிமம் 30 நாள் அவங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னா மட்டும் தான் நமக்கு 2 லேக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஐ மீன் பிராக்டிகலா தெரிஞ்சுங்க. எல்லாமே வந்து இது வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணுமா அப்படின்லாம் கேட்டா கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே பிராக்டிகலா தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ ஏபிஐ பத்தி பார்க்க போறோம். ஸோ ஏபிஐ வந்து ஒரு அட்டல் பென்ஷன் யோஜனா. அட்டல் பென்ஷன் யோஜனானா என்ன? 2015ல கொண்டு வந்தாங்க. இதனுடைய மோட்டிவ் இத வந்து யார் ரெகுலேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் பென்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றாங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா என்னன்னா, பேர்லயே பென்ஷன் இருக்கு. ஸோ புரொவைட் ஓல்ட் ஏஜ் இன்கம். அதாவது நமக்கு வயசானதுக்கப்புறம் ஒரு ஸ்டெடியான இன்கம் வரணும்ல. யாருக்கு? இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் கண்டிப்பா. ஃபாரின் சிட்டிசன்ஸ் கிடையாது. ஸோ புரொவைட் ஓல்ட் ஏஜ் இன்கம் டூ இந்தியன் சிட்டிசன்ஸ். ஓகேவா? மெயினா யார் இவங்களோட ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் பிரிவிலேஜ்டு பீப்பிள்ஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் பீப்பிள்ஸ். ஸோ அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் பீப்பிள்ஸும், அண்டர் பிரிவிலேஜ்டு பீப்பிள்ஸ் தான் இவங்களோட டார்கெட்டு. இதில என்ரோல்மென்ட் டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன் 18 to 40 இயர்ஸ். ஸோ 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் தான் உங்களால இதுக்குள்ள என்ரால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால இந்த ஸ்கீம்குள்ள லான்ச் பண்ண என்ரோல் ஆக முடியாது. இதுக்கு என்ன வேணும்? ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும். அப்புறம் ஆதார் கண்டிப்பா லிங்க் ஆயிருக்கணும். ஓகே. இது வந்து எத்தன வயசு வரைக்கும் நீங்க கட்டுவீங்க அப்படின்னா, 60 வயசு வரைக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப் டூ 60 இயர்ஸ் தேர் இஸ் எ கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? 60 வயசு வரைக்கும் நீங்க ரெகுலரா மந்த்லி பிரீமியம் ஒரு அமௌண்ட்ட கட்டிட்டே இருப்பீங்க. அதுக்கும் ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ 60 வயசு வரைக்கும் கட்டிட்டாரு. அவருக்கு அதுக்கப்புறம் பென்ஷன் வரப்போகுது. எந்த ரேஞ்சில வரும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000லிருந்து ரூ. 5000 வரைக்கும் மாசத்துக்கு வரும். பட் எத டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நீங்க எவ்வளோ அமௌண்ட் இப்ப பிரீமியம் கட்டுறீங்களோ மாசத்துக்கு, அத பொறுத்து தான் என்ன இருக்கும்? நீங்க
60 வயசு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ பென்ஷன் வரப்போகுது டிசைட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதனுடைய மல்டிபிள்ஸில் கரெக்டாக வரும். ஓகே. இன்கேஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கார்ல, அவர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காரு, அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்களோட ஸ்பௌஸ் மனைவி அல்லது கணவருக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ், அதாவது அந்த மாதம் மாதம் வர அமௌண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த பென்ஷன் வந்து மந்த்லி பென்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். இன்கேஸ் 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா யாருக்கு வரும்? அங்கே நாமின்னு ஒருத்தர் பேர் எழுதணும்ல, அவருக்கு இது வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் அக்குமுலேட் ஆச்சோ அந்த மொத்த கார்பஸும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நாமினி பேர் தான் இந்த 3 ஸ்கீம்லேயும் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நாமினிக்கு தான் செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஓகே. இதுக்கு 60 வயசுக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஒரு சில கண்டிஷனில் எக்ஸிட் பண்ணுவாங்க. இன்கேஸ் கஸ்டமர் இறந்துட்டாரு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு வந்து எக்ஸிட் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் எக்ஸிட் கிடையாது. ஓகேவா? நல்லா கவனிங்க. 40 வயசில் நம்ம 40 வயசுக்குள்ளே என்ரோல் ஆயிரும். அப்போ நம்ம மினிமமாக எவ்வளோ வருஷம் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்? மினிமம் 20 வருஷத்துக்கு மேலே தான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா நம்ம 60 வயசு வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்ல, அது வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கணக்கு காமிச்சிக்கலாம். இன்கம் டேக்ஸில் கணக்கு காமிச்சு, ஸோ இந்த மாதிரி நான் இந்த அமௌண்ட் கட்டுறேன், இது வந்து எனக்கு டேக்ஸில் வந்து கணக்கு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பேயராக இருக்கோம், நம்ம வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறோம், கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருக்கும்ல. அப்படி ஐடி ஃபைல் பண்ணுறாங்க, ஒருத்தங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது, ஏபிஒய் போடக்கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. 2022 தான் இதை சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா விட்டுறலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, தெரிஞ்சு ஐடி ஃபைல் பண்ணுற அப்படின்னா நீ கண்டிப்பாக என்ரோல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. இந்த கார்பஸ் அமௌண்ட்டுன்னு அப்படின்னு சொன்னோம்ல, நம்ம 1000 ரூபாய்க்கு ஆக்சுவலாக இது எப்படி டிசைட் ஆகும்னா, நீங்கள் எந்த வயசில் அந்த ஸ்கீமுக்குள்ளே வரீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறீங்க மாதம் மாதம் அப்படின்னு டிசைட் ஆகும். இப்போ 40 வயசில் ஒருத்தன் வரதுக்கும் 18 வயசுலேயே ஒருத்தன் என்ரோல் பண்ணி வரதுக்கும் அவன் மாதம் மாதம் 40 ரூபா கட்டுறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 40 வயசில் வந்து என்ரோல் பண்ணிங்கன்னா 22 வருஷம் கழிச்சு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. அதாவது அவனுடைய வாழ்நாளில் 42 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணுவான் 60 வயசு வரதுக்கு. நீ வெறும் 20 வருஷம் தான் அந்த அமௌண்ட்டை சேம் அமௌண்ட்டை நீ கான்ட்ரிபியூட் பண்ண அப்படின்றப்போ உங்களுக்கு அமௌண்ட் ப்ரீமியம் அதிகமாக தெரியும். பட் லாங் டியூரேஷன் பண்ணுறவங்களுக்கு கம்மியாக தெரியும். ஸோ 1000 to 5000 சொன்னோன்னா, இப்போது 1000 வந்து ஒருத்தங்க கட்டுறாங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, 2 பேருமே ஸ்பௌஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு கார்பஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னா, 60 வயசு வரைக்கும் கட்டியிருக்கணும், நல்லா கவனிக்கணும். 60 வயசு வரைக்கும் கட்டியிருந்தா தான் பென்ஷன் அமௌண்ட் வரும். அப்படி 60 வயசு அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கினதுக்கப்புறம் 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா, 1000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1.7 லேக்ஸ் வந்து கார்பஸ் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். அப்படியே அதோட மல்டிபிள் 3.4 லேக்ஸ், 5.1 லேக்ஸ், 6.8 லேக்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 1000 ரூபா பென்ஷன் ஸ்கீமில் என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா 1.7 லேக்ஸ் செட்டில் ஆகும். 2000 ரூபா பென்ஷன் ஸ்கீமில் என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா 3.4 லேக்ஸ் வந்து அந்த நாமினிக்கு வந்து செட்டில் ஆகும். ஓகேவா? இன்னொரு ஸ்கீம்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து வேணாம். என்னன்னா 2015 தான் லான்ச் பண்ணாங்க இதை. அப்போது டிசம்பர் 31, 2015க்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணாங்களோ, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 5 வருஷத்துக்கு நான் உனக்கு சேர்த்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சு 2015 தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதாவது இது வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதை அதிகப்படுத்தணும் அப்படின்றத என்ன பண்ணுச்சு, இது வந்து ஒரு சப்போர்ட்டை கொண்டு வந்துச்சு. எய்தர் 50% ஆஃப் தர் கான்ட்ரிபியூஷன் அல்லது 1000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. யார் கொடுப்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எத்தனை வருஷத்துக்குனா 5 வருஷத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு எப்போ நான் 2015 to 16 ஃபினான்ஷியல் இருந்து 2019 to 20 வரைக்கும் 5 வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி என்ரோல் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கைவிடப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்கீம்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, வாழ்த்துக்கள்.